அண்டர்ஸ்டாண்டிங் த earth சாப்டர் 12 த பிக் ஐடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெசனை உங்களோட எண்டில் நீ என்னெல்லாம் தெரிஞ்சுப்ப அப்படின்னா, யூஸிங் a 3D diagram to understanding the interior 3D diagram வச்சு interior structure of the layer of the earth பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராக்கோட கிளாசிஃபிகேஷன் as igneous, sedimentary, metamorphic and identify the different type of rocks. Outline the various stage of rock cycle. So rock cycle various stageல என்ன rock cyclesலாம் மாறிட்டே இருக்கு. Bullet point the various use of rocks and minerals. இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். Newsmaker Norman L. Bowen is considered as one of the most pioneer in the field of experimental petrology. அதாவது இவர் வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ராக் பற்றி தெரிஞ்சுக்கிறவர். இவர் வந்து ஒரு பெரிய முன்னோடி இந்த ஃபீல்டில். இவர் பெரிய இந்த ராக் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஆள். He is particularly known to conducting study related origin of igneous rock. என்ன ஸ்டடி பண்ணியிருக்காருன்னா, ஆரிஜின் ஆஃப் igneous rock வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஓகே, at a glance earth is divided into three concrete லேயராக இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னது crust, இன்னொன்று வந்து mantle, இன்னொன்று வந்து core. crustனா என்னன்னா the solid outermost layer of the earth. சாலிடா வெளியில இருக்க லேயர் consist of rock, mineral, இதெல்லாம் தான் crust. வெளியில இருக்க நம்ம எர்த்துக்கு மேல இருக்க லேயர் தான் என்னது crust. அதுல வந்து ராக், மினரல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த mantle வந்து செகண்ட் லேயர் ஆஃப் த earth. The third layer வந்து innermost layer of the earth is known as core. மேண்டலுக்கு கீழே இருக்க உள்ள இருக்க ஒரு இடம் தான் வந்து core. ஸோ இப்போ crustல பார்க்கும்போது the earth crust consists of various rocks and minerals இருக்கு. ஒன்று igneous rock, sedimentary rock and metamorphic rock. The rock formed by இந்த igneous rock எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, by cooling and solidification of இது இந்த நெருப்பு குழம்பு, இந்த ஹாட் லாவா அண்ட் மேக்னா வந்து வெளியில வரும்போது அது வந்து கூல் ஆகி அப்புறம் சாலிட் ஆகி அப்படி ஃபார்ம் பண்ணுற ராக் தான் வந்து igneous rock. அப்படி ஃபார்ம் பண்ணுற ராக் தான் என்னது igneous rock. அதாவது ராக் formed by cooling and solidification of hot lava and magma are called igneous rock ன்னு சொல்றாங்க. sedimentary rockனா என்னது, இந்த fragment of rocks, அதாவது ராக்கோட துகள்கள். அப்படி துகள்கள்லாம் என்னன்னா ஏதோ கேரிட் பை வாட்டர், விண்டு அண்ட் ஐஸா ஐஸ் இதனால இந்த ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அங்க ஒரு இடத்துல போய் அது என்ன ஆகும்னா டெபாசிட் ஆகும், லேயரா டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி ராக் தான் என்னது செடிமெண்டரி ராக். மெட்டமார்பிக் ராக்னா என்னன்னா, when existing igneous ராக்கும் செடிமெண்டரி ராக்கும் ஒரு கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ஃபார்ம்ல சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா ஹீட் அண்ட் ப்ரெஷர்ல சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் மெட்டமார்பிக் ராக்னு சொல்றாங்க. ராக் சைக்கிள். ஸோ igneous ராக், செடிமெண்டரி ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு? பிகாஸ் ஆஃப் திஸ் ராக் சைக்கிள். The cycle formation and development of 3 type of rock is called rock cycle. ஸோ இப்போ வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. லுக் அட் ஃபிகர் 12.1ல ஒரு ஆப்பிளோட படத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாதிரி நீ வந்து நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் மாடலில் வந்து எதையாவது இன்டீரியரை வந்து லேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கின் வந்து என்னவா இருக்குது, ஃப்ளஷ்ஷாக என்னவா இருக்குது, கோர் என்னவா இருக்குது, சீட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்லியெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம், அர்த் வந்து 4 to 5 billion years old பிளானட்னு சொல்லியிருக்கோம். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேஸ், டஸ்ட் வந்து ஸ்பேஸில் இருக்கிறதுனால இது வந்து கூல் டவுன் ஆகி ஈவென்ச்சுவலி ஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அது. இப்படி தான் எர்த் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால அப்படி உருண்டையாக நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த டைம் ஆஃப் இட்ஸ் ஆரிஜினில் எர்த் இஸ் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்சஸ். நிறைய சேஞ்சஸ் வந்து எர்த் வந்து பார்த்துட்டே வருது, போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதனால தான் இட் இஸ் நோன் அஸ் டைனமிக் பிளான்ட்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டைனமிக் பிளான்ட்னு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ
ஸோ ஜியாலஜி என்னன்னா ஜியாலஜினா என்னன்னு பார்க்க போகிறோம், ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஜியாலஜினா என்னன்னா இஸ் அ சயின்ஸ் விச் டீல் வித் ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். இது என்ன சொல்லுது, ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்தை பற்றி, ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், எர்த்தோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுது. எக்ஸ்பர்ட் கால் ஜியாலஜிஸ்ட்ன்றவங்க யாருன்னா ஸ்டடி தி ஃபார்மேஷன், எப்படி இந்த எர்த் ஃபார்ம் ஆச்சு, அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இன்டீரியர் ஆஃப் த எர்த், எர்த்தோட இன்டீரியர் என்ன மாதிரி இருக்கு, அந்த இன்டீரியர் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஜியாலஜிஸ்ட். அதாவது அது எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட இன்டீரியரை ஸ்டடி பண்ணுறவங்க தான் யாரு, ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த். நம்ம ஒரு ஆனியனை கட் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் ரொம்ப லேயராக இருக்கும். தெர் இஸ் ஒன் இன்சைட் அனதர், அதாவது ஒன்றுக்கு உள்ள ஒன்று இருக்குது. எர்த் வந்து 3 டிவைட் ஆகுது, கான்சென்ட்ரிக் லேயராக. கான்சென்ட்ரிக்னா என்னன்னா, இப்போ ஒரு மிடில் ஒரு ரவுண்ட் போடுறோம், அப்புறம் செகண்ட் ரவுண்ட் போடுறோம், அப்புறம் தேர்ட் ரவுண்ட் போடுறோம். என்ன ஆகுது, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சேம் சென்டர் இருக்குது. இட் டினோட்ஸ் தட் ஹாவ் அ சேம் சென்டர். The large one often completely surround the small one. ஒரு ஸ்மால் ரவுண்டுக்கு சுற்றி இன்னொரு பெரிய ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரவுண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரஸ்ட், மேண்டில் அண்ட் கோர், இதெல்லாம் வந்து 3 கான்சென்ட்ரிக் லேயர். ஸோ க்ரஸ்ட்னா என்னன்னா, த சாலிட் அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த் தான் வந்து க்ரஸ்ட். ஓகே, சாலிட் அவுட்டர்மோஸ்ட் லேயர் தான் வந்து க்ரஸ்ட். இட் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இந்த க்ரஸ்ட்ல என்ன இருக்குது, ராக் அண்ட் மினரல் இருக்குது, இஸ் நாட் அஸ் க்ரஸ்ட். இப்போ 3 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அது அப்பர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்க எர்த்துக்குள்ளே இருக்கிறது வந்து க்ரஸ்ட். அப்பர் கான்சென்ட் அதை பற்றி மட்டும் படிக்க போகிறோம், அந்த லேயர் மட்டும். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின் லேயர், தின்னாக இருக்கும். ஆவரேஜ் திக்னஸ் வந்து 8 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்கும். இந்த crust வந்து கம்ப்ரஸ் ஆஃப் 2 distinguished லேயர். ஒன்று அப்பர் கான்டினென்டல் crust ஆர் சியால், இன்னொன்று வந்து லோவர் ஓஷியானிக் crust ஆர் சீமா அப்படி சொல்கிறாங்க. இந்த அப்பர் லேயர் வந்துட்டு த அப்பர் லேயர் ஆஃப் தி எர்த் crust இன் தி கான்டினென்டல் ஏரியா. அதாவது கான்டினென்ட்ன்றது நம்ம எர்த்து சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கான்டினென்ட். கான்டினென்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கனால அது வந்து கான்டினென்டல் ஏரியா பக்கத்தில் இருக்காது. அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த் crust இன் தி கான்டினென்டல் ஏரியா பக்கத்தில் இருக்குது. இதோட திக்னஸ் வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது, அப் டு 50 கிலோமீட்டர். இட் கன்ஸ்ட் ஆஃப் லைட் ராக் இருக்குது, ரிச் இன் சிலிக்கா அண்ட் அலுமினியா ஆர் அலுமினா. ஸோ கீழே வந்து சியாலுக்கு வந்து எழுதியிருக்காங்க, அதோட சயின்டிஃபிக் நேமு சிலிக்கா ஆர் ஏஎலுக்கு வந்து அலுமினா. த லோவர் ஓஷியானிக் crust. இப்போது அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கும் அந்த மேண்டலுக்கும் உள்ள வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 50 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பாதியாக லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மீதி இருக்க 50ன்றது வந்து 10 கிலோமீட்டர்ஸ் திக்னஸில் இருக்கும். அதை டிவைட் பண்ணிக்க சொல்கிறேன், சரியா? புரியுதா?
ஓகே, இந்த லோவர் ஓஷனிக் crust is seema. இட் இஸ் அ கண்டினியூஸ் லேயர் சொல்கிறாங்க. அதாவது அந்த க்ரஸ்ட்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் போக மிச்சம் இருக்க 10 கிலோமீட்டர்ஸ் வந்து மேண்டல் வரைக்கும் டச் ஆகுது. அது ஒரு கண்டினியூஸ் லேயர். இட் மேக் ரேஞ்ச் ஃப்ரம் ஃபியூ மீட்டர் டு 10 கிலோமீட்டர் திக்னஸில் இருக்கும். இதில் வந்து மெயின் மினரல்ஸ் என்னென்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். எஸ்ஐ வந்து சிலிக்கா, எம்இ வந்து மெக்னீஷியம். சாரி, இப்போ மேண்டல் படிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்க இந்த இதை முடிச்சிட்டேன். இப்போ நடுவில் செகண்ட் ரவுண்டு பண்ண போகிறோம். அது வந்து மேண்டல். இது மேண்டல் ஆர் மெசோஸ்பியர் இஸ் அ செகண்ட் லேயர் ஆஃப் த எர்த். இது வந்து க்ரஸ்ட்டுக்கு கீழே இருக்குது, பெனித். ஆவரேஜ் டெப்த் வந்து 2900 கிலோமீட்டர். இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த மேண்டல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த மேண்டல் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும். அப்படியே மோல்டனாக தான் ஒரு மாதிரி ஒரு திக்கான ஒரு இதில் தான் இருக்கும், திக்கான மோல்டன் இதில் தான் இருக்கும். விச் கம் இன் டு த சர்ஃபேஸ் வால்கனிக் எரப்ஷன் டைமில் இது வந்து லாவாவாக வெளியே வந்துடும். இந்த மேண்டல் வந்து டிவைடட் இன்ட்டு 3 லேயர்ஸை சொல்கிறாங்க. அப்பர் மேண்டல், மிடில் மேண்டல், லோவர் மேண்டல் சொல்கிறாங்க. லித்தோஸ்பியர் ஆர் அப்பர் ஸ்பியர் ஆஃப் த சாலிட் ராக் இன்க்ளூட்ஸ் த crust அண்ட் அப்பர் மோஸ்ட் சாலிட் பார்ட் ஆஃப் தி மேண்டல். அதாவது நம்ம க்ரஸ்ட்டு சொன்னோம்ல, அது எல்லாமே லித்தோஸ்பியரில் தான் இருக்கும், அடங்குது. அதே மாதிரி மேண்டலில் அப்பர் மோஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு லித்தோஸ்பியராக தான் சொல்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து உனக்கு சாலிட் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த மிடில் மேண்டல் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ வந்து வெறும் மேண்டல் மட்டும் வரைஞ்சிக்கோங்க, அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது மட்டும் வரைஞ்சி பாருங்கள். அதில் இந்த மிடில் மேண்டல் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 300 கிலோமீட்டர் டெப்த். 300 கிலோமீட்டர் டெப்த் இருக்கும் மிடில் மேண்டல். டியூ டு த இன்டென்ஸ் ஹீட் அண்ட் ஹீட் ஆஃப் த ராக்னால ஹியர் பார்ஷியல் மோல்டனாக இருக்கும் அண்ட் ஃப்ளோ, அது வந்து ஒழுகுற மாதிரி தான் இருக்கும். அந்த லேயரை வந்து அஸ்தனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது கோர்னா என்னென்னு, த இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த். இப்போ கோரை வரைஞ்சிக்கோங்க, அந்த நடுவில் இருக்க ரெட் கலர் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சிட்டு த இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த் இஸ் கால் கோர், பாரிஸ்பியர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அபவுட் 3500 கிலோமீட்டர் திக்னஸில் இருக்கும். அண்ட் டெப்த் வந்து 6370 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி நிக்கல் அண்ட் அயன் இருக்குது. இது அதனால தான் இட்ஸ் நோன் அஸ் நைஃப் அப்படி சொல்கிறாங்க. this gives the earth a magnetic field. இது fill in the blanks கேட்பாங்க. இது எந்த இடத்துல நமக்கு வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் கிடைக்குது. ஸோ NiFe, Ni வந்து நிக்கல், Fe வந்து அயன். ஸோ இந்த டெம்பரேச்சர், இதோட டெம்பரேச்சர் வந்து கோரில் உள்ள டெம்பரேச்சர் 3000 டிகிரி செல்சியஸ் டு 6000 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. சென்டர் ஆஃப் த கோர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரெஷரில் இருக்கும். அண்ட் டெம்பரேச்சரும் அப்படி தான் இருக்கும், ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருக்கும். 3000 டிகிரி செல்சியஸ் டு 6000 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கோர் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரெஷராக இருக்குமா சென்ட்ரல் கோர். அண்ட் டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கிளாஸ் டிஸ்கஷன். வாட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் டஸ் த குளோப் ஷோஸ்? ஸோ ராக் அண்ட் மினரல். Earth crust consists of various rock and minerals. Earthோட crustல வந்து என்னலாம் இருக்கு? Various rocks and minerals இருக்கு. பார்த்துருக்கோம் மேல் பகுதி தானே. ஸோ மினரல் இஸ் நேச்சுரலி அக்கரிங், நேச்சராக அக்கர் ஆயிருக்கு. நம்மளோட மண்ணில் நேச்சராகவே அக்கர் ஆயிருக்கு. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இல்லை, அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் which consists of one or more element with definite physical and chemical property. இதில் வந்து அந்த மினரல் வந்து ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் இருக்குது with different physical and chemical property. ஒரு physical and chemical property ஓட தான் இருக்கு அந்த mineral. The study of mineral is known as metallurgy. Quartz, feldspar, mica and so on are the common rock forming minerals. இதெல்லாமே வந்து common rock forming, rockல இருந்து கிடைக்கக்கூடிய minerals அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராக்ல இருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதலாம். மினரலாலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும். வாட் இஸ் மினரலாலஜினா, த ஸ்டடி ஆஃப் மினரல் இஸ் நோன் அஸ் மினரலாலஜி. அடுத்தது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். அந்த மினரல் வந்து எங்கே கிடைக்குது? அந்த எர்த்தோட கிரஸ்ட்டுக்கு மேலேயே தான் கிடைக்குது. மினரல் இஸ் a natural occurring inorganic substance which consists of one or more element with definite and physical and chemical property. ஓகே, ஸோ நல்லா படித்தா புரிஞ்சிடும். அடுத்தது ராக்ஸ் ஆர் நேச்சுரல் மாசஸ் ஆஃப் மினரல்ஸ். மாசஸ் ஆஃப் மினரல்ஸ், ராக்ல வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கு. மினரல் மேட்டர் இந்த crust ஆஃப் த எர்த். crust எர்த்தோட crustலேயே வந்து நிறைய ராக்ஸ் இருக்கா. அந்த ராக்ஸ்ல வந்து நிறைய டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு, அதான் மாசஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ். அதாவது அந்த மினரல்ஸ் வந்து ஒன் ஆர் மோர் மினரல்ஸ் இருக்கு.
and includes hard and compact and includes the hard and compact rock like மினரல்ஸும் இருக்குது ஹார்டான ராக்ஸும் இருக்குது இல்லை காம்பேக்ட் ராக்ஸும் இருக்குது. காம்பேக்ட்னா அது காம்பேக்ட் பவுடர் சொல்கிறோம்ல, கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸி வேல. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ராக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட். சரியா? ஹார்ட் அண்ட் காம்பேக்ட் ராக் லைக் கிரானைட், டைமண்ட் as well as loose particles such as clay, mud and sand. ஸோ clay, mud and sandஆகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ராக் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, சைஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம தொட்டு பார்த்துக்கோங்க. நம்ம கிரானைட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், கலர்ஸ் இருக்குது, சைஸ் கிடைச்சிருக்கு. நம்ம இயற்கையாகவே நம்ம இடத்துலேருந்து கிடைக்கிற அந்த ராக்ஸில். ஓகே, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ராக்ஸ்க்கு நிறைய கலர்ஸில் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். நிறைய கலர்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய சைஸில் பார்த்துருக்கோம், டெக்ஸ்டர்ஸ் தொட்டு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ், ஹார்ட்னஸ் அதை வச்சு நம்ம தெரிஞ்சிருக்கோம் ராக் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராக் விச் கண்டெய்னிங் particular metallic mineral in a large quantity are called ore. அதாவது பர்டிகுலர் மெட்டாலிக் மினரல் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் கிடைக்குதுல்ல, அதான் ஓருன்னு சொல்கிறாங்க. ஓருன்றது இப்போ ராக்ன்றது வந்து சாரி மினரல்ன்றது வந்து நம்ம நேச்சுரலாகவே கிடைக்குது. இப்போ ஓர் வந்து என்னென்னா, ஓர் வந்து ஒரு மினரலு, அந்த மினரல்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம், அதுதான் ஓர். ராக் விச் கண்டெய்னிங் பர்டிகுலர் மெட்டாலிக் மினரல் இன் அ லார்ஜ் குவான்டிட்டி are called ore. For instance, bauxite is an ore of aluminium. Bauxite is an ore of aluminium. Okay, and hematite is a ore of iron அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்து எது ஹை பர்சன்டேஜ் இருக்குன்னா அயன் இருக்கும். பாக்ஸைட்டில் வந்து அலுமினியம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. சரியா? இப்போ ஒரு பிஸ்கெட்டில் வந்துட்டு சிப்ஸ், ஒரு பிஸ்கெட் இருக்குது, அதில் வந்து நிறைய நமக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், நம்ம பிக் பண்ணி எடுக்கணும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது நிறைய இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து பிக் பண்ணி அந்த சாக்லேட் சிப்ஸை மட்டும் தனியாக ஒரு பாட்டில் போட்டு நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இது மாதிரி தான், அது தனியாக எடுத்துடுறாங்க. இப்போ அதில் வந்து ரொம்பவே கம்மி ஒரு மினரல் வந்து எடுக்கிறோம், ஆனால் அதில் வந்து எடுக்க முடியல, ஆனால் ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான். ஸோ அந்த ராக்லேருந்து எடுக்கிறதோ அந்த மினரல்லேருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து வேஸ்ட். ஓகே, ஃபைண்ட் அவுட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த வேரியஸ் வே இன் விச் அயன் ஓர் இஸ் யூஸ்ட்? நீங்களே ஆன்சர் பண்ண பாருங்கள். ஓகே, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. இப்போ வந்து 98% ஆஃப் அயன் ஓர் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீல் இன்டூ பிக் அயன் டு ஸ்டீல் மேக்கிங். அதாவது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அண்ட் சம் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு, பில்ட் பண்ணுறதுக்கு, பிரிட்ஜஸ்க்காகவும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து அயன் ஓர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. 111. What feature of the structure of the earth does the globe show? ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், கேளுங்க. த குளோப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்ன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். ஜியாலஜிஸ்ட் ஹேவ் கிளாசிஃபைட் ராக் இன்டு 3 மேஜர் குரூப். ஜியாலஜிஸ்ட் வந்து 3 குரூப்பாக சொல்கிறாங்க ராக் எதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க? ராக்கு. இக்னீஷியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் ராக். ஸோ அந்த ராக்கோட ஃபார்மேஷன் வச்சோ, அப்பியரன்ஸ் வச்சோ, அந்த ராக்கில் உள்ள மினரல்ஸை வச்சும் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? அதோட ஃபார்மேஷன், எப்படி அந்த ராக் இருக்குது, சாரி ஃபார்மேஷன், அதில் வந்து எப்படிலாம் அது ஃபார்ம் ஆகிருக்கு, அதோட அப்பியரன்ஸ், அதை பார்த்து. ஸோ அந்த ராக்கில் என்னென்ன டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது அதை வச்சு தான் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இக்னீஷியஸ்னா என்ன, செடிமெண்ட்ரினா என்னது, மெட்டமார்பிக்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, இது நல்லா கிளியராக படிச்சிருங்க, அப்போ இந்த பேஜ் எல்லாம் கவர் ஆகிடும். ஓகே, இக்னேஷியஸ் ராக். The word igneous is derived from Latin word. Ignis அப்படின்னா என்னது? ஃபயர்னு அர்த்தம். It referred to rocks. இது வந்து எதை சொல்லுதுன்னா, இக்னேஷியஸ் வந்து ராக்கை தான் சொல்லுது. Rocks formed by cooling and solidification of hot lava and magma. ஸோ லாவா அண்ட் மேக்னா வந்து அப்படி மேலே வந்து பூமிக்குலேருந்து மேலே வருது, வந்து கூலாகி சாலிடிஃபை ஆச்சு இல்லையா, அதுதான் வந்து ராக்காக மாறி இருக்கு.
அதுதான் சொல்லுது ராக்கு, அதுதான் ராக்கா மாறி இருக்கு. ஸோ தீஸ் ராக் ஆர் ஸ்டில் பீயிங் ஃபார்ம் டியூ டு வால்கனாயிக் ஆக்டிவிட்டி. இந்த ராக்ஸ் எப்படி வந்திருக்கு? வால்கனோ ஆக்டிவிட்டியில தான் வந்திருக்கு. சின்ஸ் தே வேர் த ஃபர்ஸ்ட் டு ஃபார்ம், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். தே ஆர் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அ பிரைமரி ராக்னு சொல்றாங்க. On the basis of the origin, igneous rock may be classified into என்னன்னு சொல்றதை பார்ப்போம். மோல்டன் மெட்டீரியல் ஆர் மேக்மா, எர்த்துக்குள்ளேருந்து வர மேக்மா மோல்டன் மெட்டீரியல் வந்து லிக்விடிஃபைடாக இருக்கு இல்லையா, விச் ரீசஸ் த எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணி வரும் ஆஸ் அ லாவாவாக வரும் த்ரூ வால்கனாயிக் வெண்ட் ஆர் ஃபிஷஸ். அதாவது ஒரு அதில் உள்ள கேப் வழியாக வந்து எர்த்துலேருந்து உள்ளேருந்து மால்டன் மெட்டீரியல் வந்து வெளியில் வந்து அந்த கேப் வழியாக எர்த் சர்ஃபேஸ்க்கு வரும். when the lava is exposed in the air, வெளியில் வந்தோன்னா அது லாவா. ஸோ அந்த லாவா வந்து ஏரில் எக்ஸ்போஸ் ஆனோடனே இட் கூல் ரேப்பிட்லி வந்து அது கூல் ஆகிடும். அண்ட் ஃபைன் கிரெயின்ட் அண்ட் கிறிஸ்டல் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது சச்சஸ் என்னென்னா பாசால்ட் அண்ட் பியூமைக். மோல்டன் மெட்டீரியல் ஆர் மேக்மா ஆல்சோ கூல் அண்ட் சாலிடிஃபை ஆகிடும் பிலோ த எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளேயே வந்து மோல்டன் மேக்மா வந்து கூல் ஆகிடும் பிலோ த சர்ஃபேஸ் அண்ட் சாலிடிஃபைட் ஆகிடும் டு ஃபார்ம் அ இன்ஸ்ட்ரக்சிவ் அண்ட் ப்ளூட்டோனிக் ராக்காக மாறும். ஆஸ் அ மோல்டன் மெட்டீரியல் வந்து வித்தின் த எர்த்குள்ளே கூல் ஆகும்போது ஸ்லோவாக கூல் ஆகும். லார்ஜ் கிறிஸ்டல் அண்ட் கோரஸ் கிரைண்ட் கிறிஸ்டல் ராக்ஸ் ஆர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட் அண்ட் டோலரைட். இந்த இக்னேஷியஸ் ராக் வந்து யூஸ்வலாகவே கிறிஸ்டலின் இன் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். ஆனால் தே டூ நாட் அலோ வாட்டர் டு ப்ரிக்குலேட்னா உள்ளே போகிறதுக்கு, பாறைக்கு உள்ளே போகிறதுக்கு அலோ பண்ணாது. தே ஆர் நாட் ஃபார்ம்ட் இன் லேயராக ஃபார்ம் ஆகலை. தே டூ நாட் கண்டெய்னிங் பிளான்ட் ரிமைனும் ஃபாசில், அந்த ஃபாசில்லாம் இல்லை வித்தின் தெம், அதுக்குள்ளே கிடையாது. அடுத்தது செடிமெண்ட்ரி ராக். த வேர்ட் செடிமெண்ட்ரி ராக் வந்து எங்கேருந்து டிரைவ் ஆச்சுன்னா லாத்தின் வேர்ட் செடென்டம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து டிரைவ் ஆச்சு, விச் மீன்ஸ் செட்டில் டவுன். ஸோ இங்கே வந்து செடிமெண்ட்ரி ராக் பற்றி நம்ம படிக்கலாம். எப்படி செடிமெண்ட்ரி ராக் உருவாச்சுன்றது பார்க்கலாம். ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ், துகள்கள் ராக்ஸு அண்ட் டீகே ஆஃப் ரிமைனிங் பிளான்ட்டு ஆர்கானிசம் சால்ட் ஆர் கெமிக்கல், இது எல்லாமே வந்து வாட்டர் வந்து கேரி பண்ணப்பட்டு வாட்டர் விண்டு ஐஸு இதெல்லாம் கேரி பண்ணப்பட்டு அது வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது இன் டிப்ரெஷன் அண்டர் வாட்டர். அதாவது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அது க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு டிப்ரெஷன் அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கு, அடுக்கடுக்காக ஆக்கிட்டே இருக்குது, ஒரு டெபாசிட் மாதிரி. அதாவது டெபாசிட்டாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் இந்த டெபாசிட்டட் மெட்டீரியல்லாம் கண்டினியூஸாக சேர்ந்துட்டே இருக்கும்போது செடிமெண்ட்ரி ராக்காக அக்யூமுலேட் ஆகி லேயராக இருக்கும். தே தென் அப்புறம் கம்ப்ரஸ் ஆகி ஹார்டன் ஆகி எதோட சேருதுன்னா செமெண்டிங் மெட்டீரியலோடு சேர்ந்து இதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகி ஹார்டன் ஆகி சச்சஸ் லைம் டு ஃபார்ம் அ மெக்கானிக்கல் ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்காக மாறுது. ஸோ லைம் டு ஃபார்ம் மெக்கானிக்கல் ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்காக மாறுது. செடிமெண்ட்ரி ராக் வந்து செகண்டரி குரூப் ஆஃப் ராக், பிலாங்ஸ் டு செகண்டரி குரூப் ஆஃப் ராக். செடிமெண்ட் ராக் வந்து ரொம்பவே சாஃப்டர் தேன் இக்னீஷியஸ் ராக். இங்கே வந்து நான் கிறிஸ்டல், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் கிறிஸ்டலாக இருக்கும். இந்த ராக் அட் த டைம் இப்போ கூட அந்த ராக்கை வந்து பார்க்கணுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா நம்ம அதில் என்ன பார்க்கலான்னா கண்டெய்னிங் ஃபாசில்ஸ், அதாவது டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அது மாதிரி ஏதாவது இருக்கும் இன் பிட்வீன் த லேயர் ஆஃப் த செடிமெண்ட். சாண்ட்ஸ்டோனு, ஷேல், mudstone, rock salt, limestone, coal are some of the example of sedimentary rock. Metamorphic rockனா தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா உருமாற்ற பாறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட் மெட்டமார்ஃபிக் டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்டில் மெட்டமார்ஃபஸ்ன்னு சொல்கிறாங்க, விச் மீன் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபார்மில் சேஞ்ச் ஆகுது, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மில் சேஞ்ச் ஆகுது. எப்படி ஃபார்மாக சேஞ்ச் ஆகுதுன்னா when எக்ஸிஸ்டிங் இக்னிஷியஸ் ராக்கு அண்ட் செடிமெண்ட் ராக்கும்
சில கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபார்மில் டியூ டு ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் சேஞ்ச் ஆகுது, மெட்டமார்ஃபிக் ராக்காக மாறுது. திஸ் ப்ராசஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோவாக நடந்துகிட்ருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி ஆல் மெட்டமார்ஃபிக் ராக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த பாறை, இந்த மெட்டமார்ஃபிக் பாறை வந்து ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் இது வந்து ஒரு கட்டு மாதிரி, பேண்டட் ஒரு பண்டில் மாதிரியும் அண்டு லேயர்ஸாகவும் இருக்குமா. இந்த மெட்டமார்ஃபிக் ராக் வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதனால் ஹார்டஸ்ட் ராக்காக இருக்கும். இதில் வந்து ரேராக தான் போரஸ் இருக்கும், அதனால இதில் அதிகமாக வந்து தண்ணி ஊடுருவி போகிறதுக்கு அலோவ் பண்ணாது, ப்ரிக்குலேட் ஆகி உள்ளே தண்ணி போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. தே டு நாட் கண்டெய்னிங் ஃபாசில் இருக்காது அதில். இந்த ராக்கும் செகண்டரி குரூப்போடு தான் சேர்ந்தது. இந்த ராக் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இக்னிஷியஸும் செடிமெண்ட் ராக்கும் சேர்ந்து தான் செய்யப்பட்டது. தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் இக்னிஷியஸ் அண்ட் செடிமெண்ட் ராக். ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட் வந்து சேஞ்ச் டு நைஸ் அண்ட் சாண்ட்ஸ்டோன் வந்து குவார்ட்சைட் அண்ட் லைம்ஸ்டோன் வந்து டு மார்பிளாக மாறிச்சு. த ராக் சைக்கிள் ஹீட்டிங், மெல்ட்டிங், எரோஷன் அண்ட் டெபாசிஷன் அண்ட் கெமிக்கல் ஆக்ஷனால் ஒரு குரூப் ஆஃப் ராக் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் ராக்காக மாறுது. இப்படி தான் வந்து சைக்கிளிக் ஃபார்மேஷனாக டெவலப் ஆகுது. ராக்ஸ் வந்து மாறி மாறி சைக்கிளிக் ஃபார்மேஷனாக டெவலப் ஆகுது. 3 டைப் ஆஃப் ராக் வந்து known as ராக் சைக்கிள். 3 type of rock, there are 3 type of rock is known as rock cycle. The study இதை பற்றி நம்ம 12.3லையும் 12.4லையும் நல்லா க்ளீனாக படிக்கலாம். Igneous or primary rock, igneous வந்து or a primary rock or first formed, அதுதான் first form ஆச்சு. After being broken into sedimenட்டாக broke ஆன அப்புறம் by the natural process, என்னென்ன natural process, wearing, erosion, இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு விஷயத்தினால இந்த broken ஆனதுக்கப்புறம் these are deposit, ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும் and compact to form a sedimentary rock-ஆக மாறும். ராக்ஸ் துகள்கள் எல்லாமே உடஞ்சி நேச்சுரல் ப்ராசஸ்னால் உருவாகி அது வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும்போது ஒரு செடிமெண்ட்ரி ராக்காக ஃபார்ம் ஆகும். இப்படி மேலே வந்து செடிமெண்ட்ரி ராக்காக சேர்ந்துட்டே இருக்கு இல்லையா. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுதுங்கன்னா, கிரேட் ஹீட், அந்த ராக்ஸ் எல்லாமே வந்து கிரேட் ஹீட்னாலையும் ப்ரெஷர்னாலையும் த இக்னிஷியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக் வந்து ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு மெட்டமார்ஃபிக் ராக்காக மாறுது கிரேட் ஹீட்னால். திருப்பியும் சைக்கிள் இல்லையா, அதாவது நம்ம ராக் சைக்கிள் இல்லையா. ஸோ இப்போ செடிமெண்ட்ரி ராக் அங்கே இருந்ததுன்னா அது வந்து பரீட் ஆகுது அண்ட் மெல்டட், அப்படியே மண்ணில் புதையப்பட்டு மெல்ட் ஆகுது டியூ டு ஹீட் இன்டீரியர் இடத்துல வந்து ஹீட்னால் ஒன் ஃபார்ம் இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து மோல்டன் மேக்மாவாக ஃபார்ம் ஆகுது. இப்போ மெட்டமார்ஃபிக் ராக்கும் வந்து திருப்பியும் broken ஆகுது செடிமெண்ட் டியூ டு நேச்சுரல் ப்ராசஸ்னால லேட்டர் ஃபார்மர் செடிமெண்ட் ராக்காக திருப்பியும் மாறுது. ஈவன் பரீட் அகெயின் அண்ட் ஃபார்மர் மேக்மா. த சைக்ளிக் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி சைக்ளிக் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 3 குரூப்பில் வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக், அப்புறம் மெட்டமார்ஃபிக் ராக், அப்புறம் இக்னிஷியஸ் ராக், இப்படி மாறி 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 உருவாகிட்டே இருக்குது. த என்டையர் ப்ராசஸ் இஸ் பவர்டு பை த எனர்ஜி. இந்த என்டையர் ப்ராசஸ் காரணம்னா ஒரு எனர்ஜி, அதாவது சன் இன்வால்வ் த ப்ராசஸ் போத் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸில் எர்த்துக்கு சர்ஃபேஸ்லேயும் இதோட எனர்ஜி யூஸ் பண்ணப்படுது அண்ட் இன்க்ளூடிங் ஆன் த இன்டீரியர் ஆஃப் த எர்த்லேயும் இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி ராக் சைக்கிள் வந்து நடக்குது. Take a trip around the rock cycle. Rock cycle is continuous ongoing process that occurs over millions of years. In the rock cycle, rock are made, rock are broken down, rock are reformed. So cooling and crystallization, weathering any rock type, erosion any rock type. So இப்போ igneous rock பார்க்கலாம். Molten rock cool either under the ground or above the ground. Molten rock வந்து கூல் ஆகுது. ஸோ அது
எரிமலை வெடிக்கும் போது ஒன்று இந்த மால்டன் ராக் வந்து எர்த்துக்குள்ளே கூல் ஆகுது, ஆர் சில நேரம் வெளியில் வந்து கூல் ஆகுது. மால்டன் ராக் கூல் எய்தர் அண்டர் த கிரவுண்ட் ஆர் அபவ் த கிரவுண்ட். இக்னிஷ் ராக் ஆர் ஃபவுண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்? இக்னிஷியஸ் ராக் அப்புறம் செடிமெண்ட்ரி ராக் பார்க்கலாம். Deep underground, the temperature and pressure is very high. Deep undergroundல temperature pressure அதிகமாக இருக்கும். They can cause the rock structure to change. இந்த rock structure வந்து சேஞ்ச் ஆகும். Here metamorphic rock, அதனால் இப்படி அந்த அண்டர்கிரவுண்ட் டெம்பரேச்சர்னால அங்கே இருக்க ராக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகி மெட்டமார்பிக் ராக்காக ஃபார்ம் ஆகுது. ராக் பார்ட்டிகல்ஸ் ஆர் டெபாசிட். இப்போ என்ன படிக்க போகிறோம்? Sedimentary rock. The layer of sediment are squeezed together and water is forced out. The sediment is compact and cemented into the rock. So இந்த லேயர் வந்து இந்த லேயர் ஆஃப் செடிமெண்ட் வந்து ஸ்குவீஸ் ஆகப்பட்டு அப்புறம் வாட்டர் இஸ் ஃபோர்ஸ்ட் அவுட். அந்த வாட்டர் வந்து அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக எடுத்து வெளியே ஏற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் செடிமெண்ட் இஸ் காம்பேக்ட் அண்ட் சிமெண்டட் இன்டு த ராக். ஸோ ராக்காக அது மாறுது. ராக் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஆர் டெபாசிட்டட். உடஞ்சி போன ராக் பார்ட்டிகல்ஸ்னால் கடல்லே வந்து டெபாசிட் ஆகுது அண்ட் ட்ராப்ட் இன்டு த சி ஆர் லேக்கில் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. வாட்டர் ஆர் விண்டு வந்துட்டு ஆர் ஐஸு இந்த ராக் பார்ட்டிகல்ஸை வந்து தூக்கிட்டு போகுது டு ஃப்ளட் பிளெயினுக்கு ஆர் த சி, கடலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஹீட் ஆர் கோல்டு வாட்டர், ஐஸ் அண்ட் விண்ட் பிரேக் டவுன் த ராக்ஸ் இன்டு ராக் பார்ட்டிகல்ஸ் இன் ஸ்மாலர் பீஸாக மாற்றுது. 12.4ல் ப்ராசஸ் ஆஃப் ராக் ஃபார்மேஷனோட பிக்சர்ஸ்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் படிக்கலாம். ஸோ இக்னிஷியஸ் ராக் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் அட் த சர்ஃபேஸ். ஓகே, அப்புறம் வெதரிங் அண்ட் எரோஷன் நடக்குது. ஸோ அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை விண்ட் அண்ட் ரெயின், டெபாசிஷன். இப்போ செடிமெண்ட்ரி ராக் வந்து ஃபார்ம்ட் ஆன் சீபெட்டில் செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகுது. Igneous rock வந்து formed inside the earth. Metamorphic rock formed by the heat and pressure. Layer of sedimentary rock form a strata அடிக்கடிக்கு sedimentary rock வந்து உருவாயிட்டே இருக்கு. The granite is an igneous rock. Granite is used most common type of rock in the earth crust. கோல் வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக். இதுக்கிட்ட போதிய அளவு சப்ஸ்டான்டிவ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். ஷிஸ்ட் வந்து மெட்டமார்பிக் ராக் ஃபார்ம் மட் ராக். மட் ஸ்டோன்னால் அது வந்து அந்த மெட்டமார்பிக் ராக் வந்து வருது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைன் பேண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்டு மினரல்ஸ். இதில் வந்து ஃபைன் பேண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்டு மினரல்ஸ் இருக்குது. இப்போ யூஸ் ஆஃப் ராக் அண்ட் மினரல்ஸ் பார்க்கலாம். பாறைகள், அதாவது ராக்கில் வந்து கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான வேல்யூ இருக்குது ஃப்ரம் ஹியூமனுக்கு டு ஹியூமனுக்காக. அது ரொம்ப நிறைய வேலைகள் செய்யுது. என்னென்னா ரோட் போடுறதுக்கு, ஹவுசஸ்லாம் கட்டுறதுக்குலாம் இந்த பாறைகள் யூஸ் ஆகுது. ராக்ஸ் வந்துட்டு வேறு எதுக்குலாம் பில்டிங் மெட்டீரியல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட், சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள்க்கெலாம் மார்பிள்லாம் இருந்ததுனா தான் வீடு கட்ட முடியும். அதுக்கெலாம் யூஸ் ஆகுது. ராக்லேருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நேச்சுரல் கேஸஸ், கோல், பெட்ரோலியம், ஃபாசில் ஃபியூயல் ஆர் த சோர்ஸ் ஆஃப் பவர். இதுக்கெல்லாமே அந்த மினரல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ராக்னால் டீகம்போஷன் அண்ட் டீக்ரேடேஷன் ஆஃப் ராக்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அதனால் என்ன ஆகும்? மண் வந்து வளம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது மண் வளம் எதுக்காக? அக்ரிகல்ச்சர். ஸோ ராக் இஸ் ஆல்சோ மேட் அக்ரிகல்ச்சர் பாசிபிள் as the soil is formed by decomposition and degradation of rock. ஸோ ராக் வித் மினரல், என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா ஆர் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட், அதாவது மினரல் கண்டென்ட், அதாவது ஓர் என்னென்ன ஜாயின் ஆகி இருக்கிற அயன், அலுமினியம், கோல்டு, யுரேனியம் அண்ட் ஸோ ஆன். ராக்கில் இருக்க கெமிக்கல் இருக்கு இல்லையா, ஆல்சோ யூஸ் அஸ் அ ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகுது. மெனி ராக் கண்டெய்னிங் ஃபாசில் விச் கிவ் இம்பார்ட்டன்ட் இன்சைட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா,
சில பாறையில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபாசில்ஸ்லாம் பார்க்கலாம். அது வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, முன்னாடி வந்து இந்த மாதிரி அனிமல்ஸு வாழ்ந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் இன்சைட் இன்டு த லைஃப் இன் த பாஸ்டில் இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குது, எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.